பின்மாற்றம். தெய்வ ஆவியை பெற்ற மனிதன் ஒருபோதும் பின்வாங்கி போவதில்லை. அல்லேலூயா. பின்மாற்றம் என்பது கானானில் குடியிருக்க சொன்ன ஆபிரகாம் எகிப்திற்கு போனான், பின்மாற்றம். கானானில் குடியிருக்க சொன்ன ஈசாக்கு கேதாருக்கு போனான், பின்மாற்றம். கானானில் குடியிருக்க சொன்ன யாக்கோபு எகிப்திற்கு போனான், சீரியாவிற்கு போனான், பின்மாற்றம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பின்மாற்றத்தின் தேசத்திலும் அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தவன் இந்த யோசேப்பு. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, எகிப்து அடிமைத்தனத்தில் வீழ்த்தான். அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நான் பின்பந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னிலிருந்து ஜெபிப்பதில் ஒரு முன்னேற்றம். அல்லேலூயா. பின்மாறி இருக்கிறீங்களா ஜெபிப்பதில்? இன்னைக்கு ஜெபிப்பதில் கர்த்தர் ஒரு முன்மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவனை ஆராதிப்பதில், தேவனை துதிப்பதில், அதிகாலை எழுந்து தேவனை ஆராதிப்பதில் தேவன் உங்களை முன்னோக்கி சொல்கிறார். வேதம் வாசிப்பதில் முன்னேற்றம். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவனை தேடுவதில் முன்னேற்றம். இனி நான் பின்மாற்றத்தில் இருப்பதில்லை. இன்று முதல் முன்னோக்கி செல்லும்படியான ஒரு கிருபை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.